அதுக்கு முன்ன யாராவது ஏதாவது ஒன்று பழச கிளாஸ் வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்த பின்னாடி இந்த பிள்ளைங்களை பார்த்தாலே அடிக்கிறாங்க. இவங்களுக்குலாம் நோய் வந்துட்டான், நமக்கெல்லாம் நோயே வராது பாருங்க. நேற்று ஒரு சகோதரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு 2 நிமிஷம் நான் அழுதுட்டேன். எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாச்சு. அந்த வீடியோவில் என்ன இருந்ததுன்னா, அந்த குழந்தைங்க வந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வெயிலில் லாந்தி வந்து நாக்கு வந்து எல்லாம் வெளியே வந்துட்டு, அங்கே உள்ளவங்க எல்லாருமே பாவம்பட்டு இறக்கப்பட்டு சிலவங்க சாப்பாடு பார்த்து வச்சவங்கலாம் வந்து ரெவிஸ்ட் வந்துன்னு சொல்லி நாயை கொண்டு கல்லால் அடிக்கவும் கம்பால் அடிக்கவும். சில ஒரு புறம்புக்கு வண்டி அந்த புள்ள வந்து தண்ணி இல்லாமல் நாக்கு வெளியே தொங்குனனால ரெவிஸ்ட்டுன்னு சொல்லி வண்டியை கொண்டு அந்த பிள்ளைய கொண்டு மோதனான். அந்த பாப்பா பசியில் துடிச்சிக்கிட்டு இருக்கு, தண்ணி இல்லாமல் நாக்கு வெளியே வந்துட்டு. அதை தெரியாமல் என்னடா மனுஷன், நமக்கு தான் கேன்சர் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, சுகர் வருது, தைராய்டு வருது, எய்ட்ஸும் நமக்கு வருது. நம்மள யாரும் கல்லால் அடிக்கல, நம்மள யாரும் வந்து வண்டியை கொண்டு மோதலை. அப்போ இது ஒரு உயிர் தானே. இந்த உயிருக்கெல்லாம் யார் பொறுப்பு, யார் பதில்? இப்போ கடந்த 5 வருஷமா நான் இவங்க கூட தான் இப்போ உட்காந்துடுறேன், சாப்பிட்றேன், எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரெவிஸும் வரல. என் வீட்லேயும் ஒரு செல்லக்குட்டி பாப்பா இருக்கா. அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பானது. அந்த வீடியோ நான் ஷேர் பண்ண முடியாது, பண்ணாலே பெரிய பிரச்சனை ஆயிடும். அவன் வந்து பைக் அந்த புள்ள நாக்கு தள்ளி அப்புறம் தண்ணி தாக்கத்தில் நாக்கு வெளியே வந்துட்டு. இவங்களுக்கு வந்து வேர்வை வந்தால் உடம்புல வேர்வை வராது, நாக்கு வெளியே எடுத்து நாக்கில் தான் அந்த வேர்வை வரும். அவங்க அது உணருவாங்க அப்படின்னு அவங்க எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. பார்த்தீங்க, அவங்க சொன்னதான் எனக்கு தெரியும். நான் இத்தனை வருஷம் கூட இருக்கேன். இவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, பசிச்சா கொடுப்பேன், அன்பாக என் பக்கத்தில் உட்காருவாங்க. இதை நான் இப்படிலாம் தொடுறேன் வைக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகலையே. தயவு செஞ்சு பாவத்துக்கு மேலே பாவம் சம்பாதிக்காதீங்க. ரொம்ப பாவம் பண்ணுறவங்க தான் இந்த குழந்தைங்க மாதிரி பிறப்பெடுப்பாங்க. மேலும் மேலும் பாவத்தை பண்ணி நீங்களும் அடுத்த ஜென்மம் நீங்கள் இப்படி நாயாக பிறந்து உங்களை எவனா கல் கொண்டு அடிக்கும், வண்டி கொண்டு அடிக்கும் செய்யாதீங்க. எனக்கு அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும் போது ஒன்று கோவம் வருது, 2வது அழுக வருது. என்ன செய்ய? இறக்கம்பட்டு சாப்பாடு கொடுத்தவங்களெல்லாம் வந்து இதுக்கு ரெவிஸ்ட் வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் அதாயிரும் இதாயிரும் சொல்லி பக்கத்தவங்க தண்ணி கேட்டு தான் அந்த புள்ள வந்து உடம்பெல்லாம் வந்து ரொம்ப பாவமாக இருந்தது. எனக்கு நாக்கு தொங்கி போய் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுக்கு முன்ன இப்போ சொல்லுங்கள், என்ன மனுஷனுக்கு நோய் வருதுல்ல, மனுஷனுக்கு நோய் வந்தோடனே இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், காப்பி என்னென்னமோ எடுத்து ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறோம். நமக்கு தான் மோசமான குடி நோய் வருது. நம்மளை யாரும் ஒதுக்கலையே, நம்மளை யாரும் வண்டி கொண்டு முட்டலையே, நம்மளை யாரும் வீட்டை விட்டு அடித்து பத்துலையே. தயவு செஞ்சு மனிதன் இறக்கம் இருந்தால் இந்த பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு, இத்தனை நாள் சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னப்போ சாப்பாடு கொடுக்காதுங்க. தயவு செஞ்சு அடிக்காதீங்க. இந்த மாதிரி அடிக்கிறவன் எவனாக இருந்தாலுமே அடுத்த ஜென்மத்துக்கு அவனும் நாயாக தான் பிறப்பான். என்னோட சாபம். எனக்கு அந்த வீடியோ பார்த்து அவ்வளோ ஒரு வருத்தம். கடந்த 5-6 வருஷம் இந்த பிள்ளைங்க கூட தான் உட்கார்றேன், எழுந்துக்கிறேன், சாப்பிட்றேன். எனக்கு எந்த நோயும் வரல, இது வரைக்கும் வரல. இனி வந்தால் ஆண்டவன்கிட்ட வழி. இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர், நான் வந்து பெருசாக எதுவும் கொடுக்கறதில்ல, 5 ரூபா பிஸ்கட் பேக்கெட் தான் கொடுக்குறேன். என்னோட அன்பு கொடுக்குறேன். அன்புனால அவங்க வயிறு வந்து நிறையாது. பசிக்கும், இவங்களுக்கும் பசிக்கும், இவங்களுக்கும் வலிக்கும், இவங்களுக்கும் வந்து எல்லாமே உண்டு. இது பாருங்கள், இது தாய், இது பிள்ளை. இந்த பிள்ளை நனைஞ்சிட்டு வந்தனோ தாய் வந்து அந்த ஈரத்தை துடைக்கிறா. நம்ம பெருசாக டவல் 1000கணக்கில் 100கணக்கில் டவல் வாங்கி குழந்தைய துடைப்போம். இந்த தாய்கிட்ட டவல் இல்லை. அவங்க பிள்ளை உடம்ப வந்து நாக்கால் துடைச்சிக்கிட்டு இருக்கா. இதை விட வேறு என்னங்க வேணும்? நம்ம இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. நான் பயங்கர டென்ஷனாக இருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் யார் வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்தால் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இந்த வீடியோக்கு நாங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? தயவு செஞ்சு நம்மளாம் மனுஷனாக வாழலாங்க. நம்மளை நம்பி தான் இவங்க இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஒரு பிடி சோறு கொடுத்தா நீங்கள் சோறு கொடுத்தீங்க, இன்னும் சோறு தருவாங்கன்னு வராது. நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்களே நம்மளுக்கு காலை சுற்றி வரும், சரிங்களா?